ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு மூவி தான்டா, கிரிம் ரீப்பர். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் எது பேசுறது இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக பேசிக்கலாம். நான் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் கேட்டுட்டு போங்கடா. கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தைய தாண்டா காட்டுறாங்க. ஒரு டாக்டர் கையில் வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சன் எங்கள் அண்ணனே இறந்துட்டான். இந்த குழந்தை எனக்கு எதுக்கு சார்? அப்போ இந்த குழந்தைய என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் இது பண்ணும்போது அந்த பர்சனோட ஒய்ஃப் தான், நாங்களே வச்சுக்கிறோம், கொடுத்துருங்க. ஏய் என்ன விளையாண்டுருக்கியா? நமக்கே 2 பசங்க இருக்கு, அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுக்கே நம்மளால் முடியலை. சிவனையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? இல்லைங்க, நம்மளே கொண்டு போய் வளர்க்கலாம். பச்சை குழந்த விட்டு போக பாவமாக இருக்கு, மனசு கேட்கலங்க, கூட்டிகிட்டு போயிடலாங்க நம்ம கூடயே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல. அப்போ அந்த ஹஸ்பண்ட் தான், எதையோ பண்ணித்தோலை, ஆனால் இவனுக்காக நீ எதையுமே என்கிட்ட கேட்கக்கூடாது, உன்னை புரியுதுல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அந்த லேடி அப்படியே அந்த குழந்தை இப்படியே வாங்கிக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே தூங்குது, ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த லேடி தான், யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, இப்போதைக்கு உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு கூட தான் போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு இந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த லேடி தான், ஜங்குக்கு எந்திரிச்சிட்டியா அப்படின்றமா கத்த. அப்போ நம்ம குட்டி ஜங்குக்கு தான் கிட்டுக்கிட்டுன்னு ஓடி வந்துட்டு அப்படியே அந்த லேடியோட காலுக்கு பின்னாடி கட்டி பிடிச்சி நின்றுக்கிறான். அப்போ அந்த லேடியும், ஜங்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே திரும்பி பார்க்க அவங்களோட 2 பசங்க அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு வராங்க, கையில் பெல்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ அந்த லேடி தான், என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? அவங்களுக்கு தம்பி மாதிரி, நீங்கள் எப்படி இப்படி அவனை அடித்து துன்புறுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்ல. அதில் ஒரு பையன்தான், அம்மா அப்பா தான் சொன்னார் அவனை அடிக்க சொல்லி அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பசங்க பெல்ட் வச்சு ஜங்குக்கு மறுபடியும் அடிக்க போக. அப்போ அந்த லேடி அப்படியே அந்த பெல்ட் 2 வாங்கிட்டு, அவங்க இப்படி நடந்துக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பெல்ட்டை பிடுங்கி தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ அந்த லேடி உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேச. அந்த குட்டி பசங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சண்டை. நம்ம ஜங்குக்கு ஒரு சோஃபா பின்னாடி நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. அவனோட மனசுக்குள்ள, என்னோட பேர் ஜங்கு, நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்குறேன். ஆன்ட்டி எனக்காக எப்பயுமே அங்கிள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கிள் முடிஞ்ச அளவுக்கு என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் எதுக்காக இப்படி பிறக்கணும்? எதுக்காக இவங்களுக்குள்ள இப்படி சண்டை வரணும்? எனக்கு என்ன செய்யுதுன்னு வேற தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையனோட மென்டாலிட்டி படி அவனால தான் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அவனுக்கு அந்த இடத்துல இருக்க ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அவனுக்கு வேறு வழியும் இல்லை, அங்கே இருந்து தான் ஆகணும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு 18 வயசு ஆகிடுச்சு. நம்ம ஜங்குக்கோட ஆன்ட்டி தான் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமே ரொம்ப குட்டியாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பெட் தான் போட்டு ஒரு பர்சனால் நடக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அங்கே ஸ்பேஸஸே இருக்குது. நம்ம ஜங்குக்கோட ஆன்ட்டி அப்படியே உள்ளே போயிட்டு ஜங்குக்கை எழுப்புறாங்க. ஜங்கு இந்திரி, இதை டக்கு டக்குன்னு குடிச்சிரு. ஆன்ட்டி வேண்டாம், அங்கிள் உங்களை திட்டுவார். பரவாயில்லடா குடி அப்படின்ட்டு அவனுக்கு காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ வெளியில் அவங்க ஹஸ்பண்ட் கத்துற சவுண்ட் கேட்குது. சரி நான் போகிறேன், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடு. ஆன்ட்டி சொல்லு ஜங்கு. அது காலேஜில் சில புக்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு மணி தானே, நானா தரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே இங்கேருந்து போகிறாங்க. அப்படியே இன்னொரு சைட் பார்த்தா ஒரு டார்க்கான பிளேசஸ், ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப இருட்டான ரூம். அங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்குது அண்ட் வந்து சீட்டிங் பிளேசஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப டார்க்கான இடத்துல ஒரு டோர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பிளாக் கலர் கோட்டு அண்ட் பிளாக் கலர் கேப்புன்ட்டு ஸோ அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ எல்லாருமே சைலண்ட்டாக. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு அவர் கேப் அப்படியே சரி பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் கிரிம் ரீப்பர்ஸ், நீங்கள் எல்லாருமே இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே பல வருஷமாக இங்கே கிரிம் ரீப்பர்ஸாக இருக்கிறீங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அந்த கூட்டத்துலேருந்து ஒரு கிரிம் ரீப்பர் எழுந்திரிச்சிட்டு ஸோ அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் வேலையை சரியாக பார்த்தனால நீங்கள் எல்லாருமே ஆஃப்டர் லைஃப் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கிற நிறையா பேர் அப்படியே சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த லீடர் தான் உங்கள் சந்தோஷம் எனக்கு நல்லா புரியுது, ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியெல்லாம் சைலண்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிறது தான் உங்கள் எல்லாரோட லாஸ்ட் டார்கெட். இந்த லாஸ்ட் டார்கெட்டை நீங்கள் எல்லோரும் முடித்தாதான் உங்களால் ஆஃப்டர் லைஃப் போக முடியும். மேபி யாராவது உங்கள் லாஸ்ட் டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால ஆஃப்டர் லைஃப் போகவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த லீடர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாரும் இதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட் கூட விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் கண்டிப்பாக நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த லீடர் தான்டா ஸோ ஒவ்வொருத்தர் நேமாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கிரிம் ரீப்பர்ஸ்ன்றது அவங்களோட ஒரு பொசிஷன், ஓகேவா? அவங்களுக்குன்னு தனித்தனி நேமெல்லாம் இருக்கும். ஸோ கிரிம் ரீப்பர்ஸில் ஒவ்வொருத்தர் நேமை சொல்லி கூப்பிடும் போது ஸோ ஒவ்வொருத்தர் வராங்க. ஸோ அந்த லீடர் ஒவ்வொருத்தர் கையில் ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டில் தான் ஸோ யாரை இப்போ டெட்டாக போகிறாங்க, ஸோ யாரோட சோல் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த கார்டில் இருக்கும். ஸோ கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ கிம் டயோங் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஒரு பர்சன் தான் ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக எழுந்திரிச்சு நடந்து வரோம். ஸோ எல்லாருமே நம்ம டயோங்கை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஏன்னா டயோங் அதிகபட்சம் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டான். ரொம்ப அமைதியான பர்சன், ஃபேஸையுமே ரொம்ப கோல்டாக வச்சுருப்பான். ஸோ வேறு எல்லா கிரிம் ரீப்பர்ஸும் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் நார்மலாவது பேசுவாங்க. பட் நம்ம டயோங் சுத்தமாக அப்படி கிடையாது. அவர் ரொம்ப 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 கோல்டான பர்சன். ஸோ அந்த லீடர் அப்படியே டயோங் கிட்ட ஒரு கார்டை கொடுத்துட்டு, டயோங் சொல்லுங்க லீடர், இது உன்னோட லாஸ்ட், நீ இதை முடிச்சிட்டனா அதோட நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கவே முடியாது, உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு இங்கேருந்து போக விருப்பம் இல்லை, எனக்கு ஆஃப்டர் லைஃப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம டயோங் சொல்ல, ஸோ அந்த லீடர் தான், டயோங் உனக்கு ஆஃப்டர் லைஃப் போக விருப்பம் இல்லைன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக ஹெவனுக்கு போயிடலாம், ஆனால் உன்னால் இங்கேயே இருக்க முடியாது டயோங் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அப்போ நம்ம டயோங் தான், எனக்கு எங்கேயும் போக வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அந்த லீடர், நீ யார் பேச்சுமே கேட்க மாட்டேங்கிற டயோங், ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ டயோங், நீ இங்கேருந்து போகக்கூடாதுன்றதுக்காக இந்த டார்கெட்டை முடிக்காமல் விட்டுறாத அப்படின்னு நம்ம சொல்ல, ஸோ அப்போ நம்ம டயோங் அப்படியே அந்த கார்டை வாங்கிட்ட, என்ன லீடர் மறந்துட்டிங்களா? இது வரைக்கும் நான் எந்த டார்கெட்டையும் மிஸ் பண்ணதே கிடையாது, ஸோ இதையும் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அப்போ அந்த லீடர் தான், இதை நீ முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக நீ என்ன கேட்குறியோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம டயாங் அப்படியே அதை வாங்கிட்டு போய் அவன் பிளேஸ்லேயே பொறுமையாக உட்காந்துக்கிறோம். ஸோ அப்படியே நம்ம டயாங் அந்த கார்டை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அப்படியே அந்த கார்டை ஓப்பன் பண்ணால் ஸோ அப்படியே அந்த கார்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலான்டா. ஸோ உள்ளே போனால் அதுக்குள்ளே ஒரு விஷுவல்ஸ் மாதிரி காட்டுது. அவன் அடிக்காதீங்க, எதுக்காக அவன் அடிக்கிறீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் காசில் அவனுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பெல்ட்டை வச்சு நம்ம ஜங்குக்கூட அங்கிள் அடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த ஆன்ட்டியை வந்துட்டு அவங்க 2 பசங்களும் வந்து பிடிச்சிட்ருக்காங்க ஜங்குக்கிட்ட விடாத மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக் தான், அங்கிள் ப்ளீஸ் அடிக்காதீங்க, வலிக்குது அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி. நம்ம ஜங்குக் தான் அப்படி சொன்னால் தரையில் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கான். ஸோ அவர் தான் மனசாட்சியே இல்லாமல் அப்படி பெல்ட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ என் காசில் வாழக்கூடாதுடா, நீ எதுக்காக அவள்கிட்ட காசு வாங்குற?
இத்தனை வாட்டி சொல்லியிருக்க அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த அங்கிள் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு தான் கை கால்லாம் பட்டே ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே முதுகில் சட்டுன்னு அடிக்க, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அங்கிள் வலிக்குது அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், வேணாம் அங்கிள், அங்கிள் இனிமேல் கேட்க மாட்டேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் விட்டுருங்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே தடவிக்கிட்டே அப்படி எப்படி சொல்கிறேன்னா அந்த தரையை அப்படியே இது பண்ணிக்கிட்டே போயிட்டு ஸ்டெப்ஸு கிட்ட போயிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிறான். அவனால் சுத்தமாக முடியல. ஸோ அந்த பர்சன் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அடித்த மணிக்கு இருக்காரு. ஸோ அப்படியே ஜங்குக்கோட ஹேரை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. ஜங்குக்கால் நிற்கவே முடியல, அவனுக்கு அவ்வளோ வலிக்குது அது. ஸோ அந்த பர்சன் தான் நீ நீ எதுக்காக இந்த லைஃப்குள்ளே வரணும், உன்னால தான் என் ஃபேமிலியில் அவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை பிடிச்ச ஒரு தள்ளி விட்டுற. ஸோ நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கிற ஒரு டேபிளை நல்லா இடிச்சிடுறான். தலையில் இடிச்சு அப்படியே ரத்தம் வருது. அங்கிள் வேணாம் அங்கிள், விட்டுருங்க அங்கிள் அப்படின்ட்டு அப்போ கூட நம்ம ஜங்குக்கு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அந்த பர்சன் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஜங்கு கூட ஆன்ட்டி தான் அவங்க பசங்க 2 பேர் கையும் அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வராங்க. ஸோ அவங்க வந்து ஜங்குக்கு பொறுமையாக ஹக் பண்ண மாதிரி உட்கார. ஸோ அவர் அடிக்கிறது அவங்களோட முதுகுலையுமே நல்லா படுது. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அங்கிள் வேணாம் அங்கிள், ஆண்டி எதுவும் பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் இது பண்ண. ஸோ அவங்களுமே ஒரு மாதிரி கத்துறாங்க. ஸோ இவருக்கு இன்னும் கோபம் வருது, எதுக்காக இவ போயிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் கோபம் வருது அவருக்கு. ஸோ அப்படியே 2 பேருமே செம்மையாக அடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கோட ஆன்ட்டி அதை கொஞ்சம் பொறுத்துட்டு ரொம்ப அவங்க கத்தாமல் இது பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்குள்ள சுத்தமாக முடியல, அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா வேகனே உடம்புல புண்ணாக இருக்கும், அது மேலேயே திருப்பி அடிவில்ல. அவனுக்கு கையில் ஒரு இடத்துலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம ஜங்குக்கோட அங்கிள் அப்படியே அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அப்போ அந்த 2 பசங்களும் ஜங்குக்கு மேலே ஒரு ஜூஸை தூக்கி ஊற்றி விட்டுறானுங்க. ஸோ அது ஜூஸ் ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்திருக்கும். ஸோ ஜங்குக்கு தான் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கிறதுக்கும் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி அதில் எரிய ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்கு தான் எரியுது ஆண்டி எரியுது அப்படின்ற மாதிரியும் ஃபுல்லாக இது பண்ண. ஸோ அப்போ அவங்க தான் அப்படியே எந்திரிக்கிறாங்க. அவங்களாலையும் சுத்தமாக முடியாத பட்சத்தில் அப்படியே ஜங்குக்கு எழுப்பி நிற்க வச்சுட்டு வா நம்ம அப்படியே ரூம் போயிடலாம் அப்படின்ட்டு அவனை அப்படியே கைத்தாங்களா ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே உட்காந்து பார்த்தா அவன் கையில் தலையிலன்னு அப்படியே ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் ஆண்டி அங்கிளுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணேன்னு என்ன அடிக்கிறாரு. நீ ஒன்றும் பண்ணலடா, நீ ஒன்றும் பண்ணலை, நான் ஒன்றும் பண்ணலனா எதுக்காக என்ன அடிக்கணும், இப்படி அப்பப்போ அடித்து அவர் கோவத்தை காட்டிக்கிறாரு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு இது பண்ணிட்டே அழுக. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட ஆன்ட்டி தான் அப்படியே ஜங்குக்கு அங்கங்கே மருந்து வைக்கிறாங்க. அவனுக்கு அப்படியே ரொம்ப பட்டையாக இருக்குது. ஸோ அப்படியே மருந்து வைக்க வலிக்குது அச்சோ ரொம்ப ரத்தம் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி கேட்டுறாங்க. இருந்தாலும் ஜங்குக்கு ரத்தம் நிற்கவே இல்லை, கையிலேருந்து வந்த மணிக்கு இருக்கு. ஸோ அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப பிளட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கோட ஆன்ட்டி தாண்டா, ஜங்கு வரியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லை ஆண்டி, இது தெரிஞ்சால் அங்கிள் இன்னும் கோவப்படுவார், என்னால் நீங்கள் வேறு அடி வாங்கிட்டீங்க, ஐம் சாரி ஆண்டி. ஏய் இதெல்லாம் என்ன இருக்கு, இது என்ன இன்னைக்கு நேற்று அந்த மனுஷன் பண்ணுறாரு, விடு வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு மாதிரி நைட் டைம் தான்டா. ஸோ அந்த ஆன்ட்டி தான் அப்படியே கார் அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு தான் வேணாம் ஆன்ட்டி, அங்குக்கு தெரிஞ்சால் திட்டுவார் ஆன்ட்டி, வேணாம் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். பட் அவங்க கேட்கல, அப்படியே கார் எடுத்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கார் எடுத்துகிட்டு போகிறத அந்த அங்கிளும் பார்த்துட்றாரு. ஸோ கரெக்டாக அவங்க அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போக ஸோ அந்த அங்கிளும் கற்றுக்கிட்டே வராரு. ஸோ அந்த ஆன்ட்டி அதில் எதுவுமே கண்டுக்காமல் ஜங்குக்கு இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஸோ ஜங்குக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்படியே கட்டு போட்டு விட்றாங்க, அப்படியே தழும்ப இருக்குது. ஸோ அப்போ அங்கே இருக்க டாக்டர் தான், என்ன மேடம் இது சின்ன பையனை போட்டு எப்படி அடிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டில், யார் இப்படி பண்ணுறது, இதெல்லாம் இப்படி சும்மா விடக்கூடாது மேடம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட ஆன்ட்டி தான்,
ஐயோ சாரி, அது ஒரு கோவத்தில் என் ஹஸ்பண்ட் தான் அடிச்சிட்டாரு. அது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் பையன், அதனால தான் அடித்தார். மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார். இல்லை, குடும்பப்படுத்துகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசி சமாளிக்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் புரியுது, அவங்க அப்படி தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. ஸோ டாக்டரும் ஃபுல்லாக அவனுக்கு பேண்டேஜு அண்ட் உடம்புக்கு தேவையான அந்த எல்லாமே இது பண்ணி விட்ருக்காரு. ஸோ அப்போ அந்த ஆன்ட்டி தான், ஜங்கு கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன், ஓகேவா? அவர் காசில் கிடையாது, உனக்காக நான் செய்கிறேன், புரியுதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி அழுதுட்டு, ஆன்ட்டி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுறான். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே ஜங்குக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கிறதே அவனோட ஆன்ட்டி மட்டும்தான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டே ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஸோ மறுபடியும் ஜங்குக்கு அவனோட காரில் ஏறிக்கிறான், அந்த ஆன்ட்டி ஏறுறாங்க. ஸோ அப்படியே 2 பேர் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. சட்டுன்னு அவங்க காரில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம ஜங்குக்கோட ஆன்ட்டி தான், என்னாச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ பிரேக் இது பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, போட முடியல. ஸோ சைட் பிரேக்கும் ட்ரை பண்ணுறாங்க, போட முடியல. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்னாச்சு, ஜங்கு சீட் பெல்ட் போடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸோ அப்படியே சீட் பெல்ட் போட்டுக்கிறான் ஜங்குக்கும். ஸோ அவங்க தான் அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்கு ஆன்ட்டி என்னாச்சு, ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறைய வண்டி வருது. ஸோ அந்த வண்டியெல்லாம் வந்துட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ போனால் ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஏறிடுறாங்க. ஸோ அந்த பிரிட்ஜு பார்த்தா ஒரு 1 வே பிரிட்ஜ், அவங்களுக்கு பிரேக் பிடிக்காதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏறிடுறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் நிறையா கார்ஸ் வருது. ஸோ அது வேறு நைட் டைம்ஸ் பிரிட்ஜ், அது கொஞ்சம் இருட்டாக இருக்கு. ஸோ கீழே பார்த்தா கீழேயுமே ரோட்ஸ் தான் போகுது, ஓகேவா? தண்ணிலாம் இல்லை, ரோட்ஸ் தான் அங்கேயும் போகுது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அங்கே போகிறத பார்த்துட்டு, ஆன்ட்டி எனக்கு பயமாக இருக்குது, எதுக்காக இப்படி விட்டுறீங்க, ஸ்லோவாக போங்க. ஜங்குக் பிரேக் பிடிக்கல ஜங்குக். ஆன்ட்டி என்ன சொல்கிறீங்க, சரி ஸ்லோ பண்ணி ட்ரை பண்ணுங்க. முடியலடா அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப பதட்டத்துலேயே இது பண்ண. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது, ஹாரன் பண்ணிக்கிட்டே வருது. இவங்க அது மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு அப்படியே ஸ்டெரிங்க திருப்ப. ஸோ அந்த பிரிட்ஜோட அந்த இதை இடிச்சிட்டு அப்படியே கார் அப்படியே கீழே கவருது. ஸோ அப்படியே அந்த காரு 2-3 ரவுண்ட் அடிச்சு அப்படியே கீழே இருக்கிற ரோட்டில் விழுகுது. அப்படியே கார் தெரிச்சிடுச்சு. ஸோ நம்ம ஜங்குக்கும் அவங்க ஆன்ட்டியும் அந்த கண்ணாடி வழியாக அப்படியே வெளியே விழுந்து கிடக்குறாங்க. ஸோ நம்ம ஜங்கு கூட ஆன்ட்டி தலையிலேருந்து அப்படியே ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜங்கு கூட வாயிலிருந்து தலையிலேருந்து ரத்தம்லாம் ஊற்றிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த இடத்துல யாருமே இல்லை. மேலே இருக்கிற பிரிட்ஜில் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, பட் கீழே அந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடந்ததாகவே யாருக்குமே தெரியலை. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக வருது, ஒரு மாதிரி பிளாக் கலர் ஷேடோ தெரியுதாங்க. ஸோ ஒரு ஸ்மோக்கு நடுவில் இருந்து ஒரு பர்சன் அப்படியே பொறுமையாக நடந்து வராங்க. ஸோ அப்படியே அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார் கிட்ட வர. ஸோ அப்படியே அந்த காரை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் ஜங்கு கூட ஆன்ட்டியும் விழுந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம டயாங் தாண்டா வரோம். ஸோ ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஷூ போட்டிருக்கான், பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் கோட் சூட், அப்புறம் பிளாக் கலரில் ஹேட்டு, கையில் ஒரு பிளாக் கலர் ஸ்டிக் வச்சுட்டு. ஸோ நம்ம டயாங் தான் பொறுமையாக அவங்க 2 பேர்கிட்டையும் நடந்து போகிறான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜங்கு கூட ஆன்ட்டி கிட்ட தான் போகிறான். ஸோ அப்படியே கிட்ட போயிட்டு அவங்களோட நோஸ் கிட்ட லைட்டாக கை வைக்க பார்க்குறான். ஸோ அவங்க டெத் ஆகிட்டாங்க, பட் அவங்க சோல் இன்னும் பாடி விட்டு வரல. ஸோ நம்ம டயாங் தாண்டா அவனோட கையை அப்படியே அவங்க சைடில் அப்படியே நீட்டி அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு தடவை தரையில் தட்டுறான். ஸோ அவனோட கையிலேருந்து ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் வருது. ஸோ நம்ம டயாங்கோட ஹேண்ட்ஸோட பவர் அவங்களோட ஹெட்டுக்கு போகுது. ஸோ அவங்களோட சோலை அப்படியே நம்ம டயாங் அப்படியே கலெக்ட் பண்ணுறான். ஸோ நம்ம டயாங் அப்படியே ஃபுல்லாக அவங்க சோலை கலெக்ட் பண்ணி முடிக்க அந்த இடமே ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கும். அந்த சோலை கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப வெளிச்சமாக இருக்கும்.
ஸோ அப்படியே நம்ம டேயாங் அந்த சோலை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க நம்ம ஜங்குக் கிட்ட போகிறோம். ஸோ அப்படியே ஜங்குக் கிட்ட நடக்க ஆரம்பிக்க ஸோ நம்ம டேயாங்கு தான் அவனோட ஹார்ட் பீட் அடிக்குது. நம்ம டேயாங் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆகி நிற்க அவனால் அந்த பையன்கிட்ட போகவே முடியல. ஸோ நம்ம டேயாங் அப்படியே பொறுமையாக நடந்துக்கிட்ட போகிறான். ஸோ நம்ம டேயாங் கிட்ட போக போக அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி அவனோட இதையும் துடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே கிட்ட போயிட்டு அந்த பையனை அப்படியே திருப்பி பார்க்குறான். ஸோ அவனோட ஃபேஸ் பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நம்ம டேயாங் என்ன நினச்சான்னு தெரியலை. ஒரு மாதிரி அவன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அப்படியே கீழே விழுகுது. ஸோ அந்த வாட்டர் ட்ராப் வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் விழுந்திருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் மேலே அந்த தண்ணி பட்ட உடனே ஒரு நிமிஷம் அப்படியே இருமிட்டே அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ நம்ம டேயாங் தான் என்ன பண்ணிட்ட டேயாங், இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ஜங்குக் கிட்ட போயிட்டு அவனோட சோலை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு லைஃப்பில் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, அவங்க சோலை எடுத்துகிட்டு போய் ஆகணும்னு சொல்லி ஒரு டைம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் ஒரு ஆக்சிடெண்ட்லாம் அவங்க வந்து உயிர் பட்டு வாழ்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிரிம் ரீப்பர் நினச்சா அந்த சோலை எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அது அந்த உலகத்தில் இருக்க வேண்டிய சோல் கிடையாது. ஸோ கிரிம் ரீப்பர் நினச்சா எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம டேயாங்கு ஜங்குக் கிட்ட போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே ஒரு நிமிஷம் அவனோட ஐஸை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணி டேயாங்கை பார்க்குறான். ஸோ டேயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஐஸை பார்க்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு கத்தி அவன் நெஞ்சுக்குள்ளே குத்துற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டேயாங் தான் அவன் எதுவுமே தொடவே இல்லை. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கோட அந்த கையை அப்படியே பொறுமையாக பிடிச்சிட்டு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது ஆண்டி, ஆண்டி எப்படி இருக்காங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி பேசவே முடியாமல் திக்கி தரறி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம டேயாங் என்ன நினச்சானோ அப்படியே ஜங்குக்கை தூக்கி அவனோட ஷோல்டரில் போட்டுக்கிறான். ஸோ அப்படியே ஷோல்டரில் போட்டுட்டு அவன் அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபெய்டாயிருப்பான். ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே பொறுமையாக நடக்கிறான். அவன் கையிலேருந்து அந்த ஸ்டிக்கை ஒரு தடவை டேப் பண்ணுறான் தரையில். ஸோ அந்த பின்னாடி அந்த கார் அப்படியே பாம் பிளாஸ்ட் மாதிரி வெடிக்குது. ஸோ அப்படியே இது பண்ண அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஸ்மோக்கி எஃபெக்ட் மறுபடியும் வருது. ஸோ நம்ம டேயாங் அப்படியே ஜங்குக்கை கூப்பிட்டுட்டு அந்த ஸ்மோக்கிக்குள்ளே போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஒரு பேலஸ் மாதிரி இருக்கிற ஒரு இடம். ஸோ நம்ம ஜங்குக் அதில் ஒரு ரூமில் படுத்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்கிறான், உடம்பெல்லாம் நெளிச்சிட்டே எந்திரிச்சு உட்காடுறான். ஸோ பார்த்தா அந்த ரூமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இந்த ஆன்டிக் திங்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டார்க்கான ரூம். ஒரு மாதிரி கேண்டில் வெளிச்சத்தில் அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஜங்குக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவனுக்கு எங்கே இருக்கும் அப்படின்ற ஐடியாவே இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஆண்டி 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 அப்படின்ட்டு அவன் அப்படியே கற்றுக்கிட்டே அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு வெளியே வரான். ஸோ அப்படியே வெளியே வந்தா அவங்களோட பூத் சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் அந்த சவுண்ட் கேட்டுட்டு இந்த சத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம ஜங்குக் அவனுக்கு இந்த சவுண்ட் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல ஸோ அவனோட கண்ணை லைட்டாக திறந்து பார்த்துருப்பான், ஏதோ சவுண்ட் கேட்குது, யாராவது ஹெல்ப் பண்ண வராங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நம்ம கண்ணை திறந்து பார்த்தா அவங்களோட பூத் சவுண்டு அவனோட பூத்ஸ் வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கும். அவனோட ஃபேஸை சரியாக பார்த்துருக்கவே மாட்டான் ஜங்குக். ஸோ நம்ம ஜங்குக் தான்
அவ தான் காப்பாற்றினாரு அப்படின்ட்டு அந்த சத்தம் எந்த சைட்லேருந்து வருதோ அந்த சைடு அப்படியே ஓடி போகிறான். ஸோ அப்படியே பார்க்குறான், உடம்புல இருந்த காயம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஜங்குக் தான் மேலே இருந்த காயம்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி அவன் கையெல்லாம் தடவிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு காரிடோர் கிட்ட வந்துட்டு, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அப்போ அந்த பூத் சவுண்ட் அப்படியே பொறுமையாக நிற்கிது. ஸோ அப்படியே திரும்பி பார்க்க அங்கே சட்டுன்னு ஒரு கேண்டில் ஆன் ஆகுது. ஸோ டேயாங்கோட ஃபேஸ் அந்த டார்க் பிளேஸில் அந்த கேண்டில் வெளிச்சத்தில் நம்ம ஜங்குக் பார்க்குறான். ஸோ நம்ம டேயாங் இப்படி பார்த்து ஜங்குக் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு டேயாங்க பார்த்தா அந்த ஒரு நிமிஷம் அவனை பிடிச்சிடுச்சு. ஸோ எதுவுமே பேசலை, அவன் அப்படியே நிற்க. டேயாங் தான், ஓ எந்திரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடக்கிற இடம்லாம் அங்கங்கே இருக்கிற கேனல் அப்படியே ஆன் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஜங்குக்கு இது எல்லாத்தையுமே பார்க்குறான். அப்படியே அவன் பின்னாடி போயிட்டு, இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் மேஜிக் மேனா, எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் கேட்குறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி முறைச்சிட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் நடந்து போக, ஸோ நம்ம ஜங்குக்கு ஆர்வம் தாங்கலை. அவன் அப்படியே நம்ம டேயாங் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், எதுக்காக என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா, அது அது தேங்க்யூ. எதுக்காக தேங்க்யூ, அது நீங்கள் என்ன காப்பாற்றினீங்க அதுக்காக, என்னோட ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் அப்படியே திரும்பிட்டு, அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு இப்போ தான் கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப வலிக்குது. நிச்சயமாக சொல்கிறீங்களா, ஆன்ட்டி இறந்துட்டாங்களா? ஆமாம், அவள் இறந்துட்டா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அது அது அதுக்கு அப்படின்ட்டு அவனுக்கு பேச்சே வரல. அவன் அங்கேருந்து அப்படியே ஓடிடுறான் அவனோட ரூமுக்கு. எந்த ரூம்லேருந்து எந்திச்சு வந்திருப்பானோ அந்த ரூமுக்கு அப்படியே ஓடிடுறான். ஸோ போயிட்டு அவனோட அந்த பில்லோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுகிறான். அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுதான் அவனுக்கு இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம டேயாங் தாண்டா கையில் ஃபுட்டோட அந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயாங்க பார்த்தோன்னே அவன் கண்ணை அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு உக்காந்துட்டு அப்படியே பார்க்குறான். அவங்க தான் அந்த ஃபுட்டை வந்துட்டு டேபிளில் வச்சுட்டு, பசிச்சா சாப்பிட்டு அப்படின்ட்டு அங்கேருந்து மூவ் ஆக. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், ப்ளீஸ் இங்கேருந்து போகாதீங்க, என் கூட கொஞ்ச நேரம் இருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அவன் சொன்ன அந்த ஒரு நிமிஷம் நம்ம டேயாங் அப்படியே அந்த இடத்த நிற்கிறான். ஸோ அப்படியே நம்ம டேயாங் அப்படியே திரும்பிட்டு, நான் எதுக்காகவும் கூட இருக்கணும், தெரியல, ப்ளீஸ், எனக்கு ரொம்ப வலிக்குது, ஹர்ட்டிங்காக இருக்குது, என் கூட ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், இந்த உலகத்தில் உனக்கு எமோஷ்னல் சப்போர்ட்னா அது நீ மட்டும்தான். நீ இன்னொருத்தவங்களை தேட ஆரம்பிச்சேன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்கேருந்து போகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு இன்னுமே வலிக்குது. ஏன்னா அவனுக்கு அதை சொல்லி அழுக கூட யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி மிட் நைட்டில் மறுபடியும் ஜங்குக் கூட ரூமுக்கு வந்திருப்பான். ஸோ ஜங்குக் சாப்பிட்ருக்கவே மாட்டான், அப்படியே அழுதுகிட்டே அந்த பில்லோவை கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்குறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அப்படியே அவன் பக்கத்தில் உக்காந்துட்டு அவன் ஹேர் அவன் கோதி கொடுக்குறான். ஸோ அப்படியே கோதி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வந்துட்டு அவனோட நினைவுக்கு வந்துட்டு, என்ன பண்ணுற டேயாங் நீ அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அங்கே இருந்து அப்படியே வெளியே போகிறான். ஸோ அப்படியே வெளியே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கிளாஸ் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துட்டு ஏதோ ஒன்று யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ நரகத்துக்கு போறியா இல்லை இந்த வேர்ல்டில் வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்மட்டையும் நான் கிரிம் ரீப்பராக வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். குட் சாய்ஸ், உன்ன மாதிரி ஒரு பர்சன் எங்களுக்கு கிடைச்சா நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டேன், நீ உன்னோட
பாஸ்ட்டை மறக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை உன்னோட இந்த லைஃப் ஃபுல்லாக கொண்டு வரணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், நான் என்னோடய எல்லா பாஸ்ட்டையும் மறந்துடணும், எனக்கு அதில் ஒரு விஷயம் கூட ஞாபகம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அந்த பர்சனும் நம்ம டேயாங்கோட ஹெட்டில் அப்படியே கையை வச்சுட்டு லாஸ்ட் டைமாக கேட்குறேன், உனக்கு கிரிம் ரீப்பர் ஆகிறதுக்கு சம்மந்தம் தானே? ஏன்னா கிரிம் ரீப்பர்ஸ்க்கு ஹார்ட் பீட் இருக்காது, அவங்களுக்கு டியர்ஸ் இருக்காது, சொல்லப்போனால் அவங்களுக்கு இறக்கமே இருக்காது. உனக்கு புரியுது தானே? நான் அப்படி இருந்துட்டு வந்தவன் தான், எனக்கு ஒன்று இது புதுசு கிடையாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சனும் டேயாங்கோட ஹெட்டில் அவனோட கை வச்சுட்டு நம்ம டேயாங்கோட மெமரிஸை அப்படியே இரேஸ் பண்ணுறாங்க. ஸோ டேயாங்குக்கு அதுக்கப்புறம் அவனோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே மறந்துருக்கும். ஸோ அவன் அந்த இரேஸ் பண்ண சொல்லியிருப்பான்ல, அந்த ஒரு மூமெண்ட்டும் அப்புறம் இப்போ அவன் வாழ்கிறது கிரிம் ரீப்பர் லைஃப்பும் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம டேயாங் அப்படியே அதை யோசிச்சுட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே இந்த சைட் தாண்டா நம்ம டேயாங் அவனோட வேர்ல்டுக்கு வந்திருப்பான். ஐ மீன் அந்த கிரிம் ரீப்பர்ஸ்க்கான ஒரு இடம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ நம்ம டேயாங் அப்படியே உள்ளே வந்தோடனே ஸோ அங்கே எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், என்னாச்சு, எதுக்காக எல்லோரும் இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க? டேயாங் உனக்கு தெரியுமா, யாரோ ஒருத்தவங்க அவங்க வேலையை ஃபுல்லாக பண்ணாமல் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிற? ஆமாம், இங்கே பாரு, எல்லாருமே வந்திருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரே ஒரு பர்சன் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சன் சொல்ல, ஜிமின் இது என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா என்ன, எதுக்காக அதுக்கு இவ்வளோ பேனிக்? டேயாங் என்ன பேசுகிற, இதெல்லாம் பெரிய பிரச்சனை தான், இது வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க டார்கெட்டை முடிச்சிருக்காங்க. மேபி இந்த ஒரு டார்கெட்டை மிஸ் பண்ணனால எல்லாருக்குமே ஆபத்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓ அப்படியா, என்ன ஆபத்து வரும்? இது யார் மிஸ் பண்ணாங்கன்னு சரியாக தெரியல டேயாங், அதனாலேயே யாரும் ஆஃப்டர் லைஃப்க்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் டே கிட்ட ரொம்ப புலம்பிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அங்கே அந்த கிரிம் ரீப்பரோட லீடர் இருப்பார்ல, ஸோ அவர் அப்படியே வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு மறுபடியும் அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் பதட்டத்தோடையே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே அவர் பார்த்துட்டு, யார் அதை மிஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஓ அப்போ நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல? நானும் நினச்சேன் உங்களோட இந்த தண்டனை காலம் போதும், நீங்கள் எல்லாரும் ஆஃப்டர் லைஃப் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, ஆஃப்டர் லைஃப் பக்கம் கூட நீங்கள் போக மாட்டீங்க. அது யார் என்னன்னு என்கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே அந்த பக்கம் போக முடியாது. யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பால் எல்லாரும் பாதிப்படைகிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னால் உங்களை அனுப்ப மாட்டேன்லாம் கிடையாது. மேபி நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய சான்ஸ் தரேன். அந்த சோலை எப்படியாவது கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த சோல் அந்த உலகத்தில் இருக்க வேண்டியது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் தாண்டா அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோடு உட்காந்துருக்கான். அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயம்லாம் இருந்ததே கிடையாது. ஸோ நம்ம டேயாங்க்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ அவன் மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்கு. ஸோ அப்படியே அவன் கையில் ஒரு கார்டை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அந்த கார்டு என்னென்னா, நீங்கள் யாரோட சோல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்களடா. ஸோ அந்த கார்டை வச்சுட்டு உட்காந்துட்ருக்குறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அந்த கார்டு கையில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த லீடர் தான் எல்லாரையும் பார்த்துட்டு, எனக்கு உங்கள் எல்லார் கார்டையுமே செக் பண்ணணும், அந்த சோலோட நேம் யார்கிட்ட இருக்கோ அவங்க போய் அந்த சோலை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அந்த கார்டை அப்படியே வந்துட்டு ஒரு கை வச்சு அப்படியே மாதிரி இன்னொரு கையில் அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ இந்த லீடர் தாண்டா அப்படியே ஒவ்வொருத்தர் கையில் இருந்து கார்டை வாங்கி வாங்கி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ நம்ம அவங்களோட டேர்ன் வர, டேயாங் அவன் கார்டை கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம டேயாங் தான், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டேயாங் உன் கார்டை கொடுன்னு சொன்னேன்,
இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் எப்படி என்ன சந்தேகப்பட்டு பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொஞ்சம் ஹார்ஷாகவே சொல்கிறான். டேயாங், இது உன் மேலே வர சந்தேகம் கிடையாது. எல்லா கிரிம் ரீப்பரையும் செக் பண்ணுறோம். நீயும் கிரிம் ரீப்பர்ன்ற போது ஒழுங்கா உன் கார்டை கொடு. இல்லைன்னா நீ தான் அது பண்ணுன்னு சொல்லிவிட்டு உனக்கு தான் தண்டனை கிடைக்கும். பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல. பக்கத்தில் ஜிமின் இருப்பான். ஐயோ நீடா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, டேயாங் கொடுப்பான். டேயாங் கொடுட்டேன். இல்லை ஜிமின், எதுக்காக எனக்கு கொடுக்க சொல்கிற? நான் இந்த தப்பு செய்யலையே. டேயாங் கொடுட்டேயாங் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினே டேயாங் கையிலேருந்து அந்த காடை பிடுங்கி அந்த லீடர்கிட்ட கொடுக்குறான். ஸோ டேயாங் அப்படியே ஜிம்மினை பார்த்து முறைக்க, டேயாங் விளையாடுறதுக்கு நேரம் இல்லை டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ டேயாங் தான் ஒரு மாதிரி பதட்டத்தோடு நிற்கிறான். அவன் கை அப்படியே அவனே ஒரு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த லீடர் அப்படியே வாங்கிட்ட, மிஸ்ஸஸ் லில்லி, ஓ இந்த நேம் இந்த சோல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அப்படியே அந்த கார்டை டேயாங்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து ஜிமின் கார்டு வாங்கி பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் அவன் கார்டை வாங்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா இதுலேருந்தோ தப்பிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு ப்ரீத் விட்டுட்டு அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த பக்கம் டேயாங் தான் அவனோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ ஜங்குக் எங்கன்னு பார்க்குறான். ஜங்குக் அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம டேயாங் தான் இவன் எங்கே போனான்னு தெரியலையே, இவன் வெளியே போயிருந்தானா, அவனுக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் அப்படியே அங்கே இருக்கிற ஜங்குக்கு எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு வீடு ஃபுல்லாக தேடிட்டான். ஸோ நம்ம டேயாங் தான் வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அவனோட ஸ்டிக்கை எடுக்கிறான். ஸோ ஒரு மாதிரி எடுத்துகிட்டு அவன் டக்குன்னு தரையில் அந்த ஸ்டிக்கை ஒரு டேப் பண்ண. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டெரஸில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ அங்கேருந்து ஜங்குக்கை யாரோ தர இழுக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே பயந்துட்டான். அப்படியே அவன் கத்துற சவுண்ட் நம்ம டேயாங்க்கு கேட்க. ஸோ நம்ம டேயாங் அந்த மேஜிக் ஸ்டிக்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி போயிருக்கோம். ஓகே, அந்த ஃபோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படி போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் ஸ்டெப்ஸ்லேருந்து வெளிக்கிற மாதிரி வர நம்ம டேயாங் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அங்கேருந்து மறைஞ்சி அந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட போய் நிற்கிறான். ஸோ அப்படியே நின்று நம்ம ஜங்குக்கை அங்கேருந்து விழாதபடி அப்படியே பிடிச்சிக்கிறேன். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு நிமிஷமாக பயந்துருப்பான். ஸோ அப்படியே நிமிர்ந்து அப்படியே பார்க்க நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி நார்மலாக எந்த ரியாக்ஷனும் பெருசாக மூஞ்சில் இல்லாமல் ஒரு மாதிரி கோல்டாகவே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் எங்கே போனா? டெரஸில் இருந்தா. எதுக்கு டெரஸில் இருந்தா? உன்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி தானே போனேன். நான் வீட்டை விடலாம் வெளியே போகலங்க, டெரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. நம்ம டேயாங் அப்படி ஜங்குக்கு தூக்கிக்கிறான் ரைடர் ஸ்டைலில். ஸோ அப்படியே தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கை பார்த்துட்டு, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன்னு எப்பயா சொன்னா? நீங்கள் யார்? எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் இது என்ன இடம்? ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய பேலஸ், ஆனால் யாருமே இல்லை. நீங்கள் எப்படி இந்த மேஜிக்கெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? எனக்குலாம் யோசிச்சு மண்டை ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. சாப்பிட மாட்டேன். அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் ஒரு கிரிம் ரீப்பர் அப்படின்றான். சாப்பிட நம்ம ஜங்குக்கு தான், கிரிம் ரீப்பர்னா என்னது? கிரிம் ரீப்பர்னா என்னதா? உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா யாரும் உன் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல. சாப்பிட நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் டியர்ஸ் ஆகுது. சாப்பிட மாட்டியாங்க தான், சும்மா எல்லாத்துக்கும் அழுகாத அப்படின்னு அவனோட டியர்ஸ் எல்லாத்தையும் வைப் பண்ணிட்ட. நான் ஒரு ஹியூமன் கிடையாது, நான் ஒரு கிரிம் ரீப்பர். கிரிம் ரீப்பர்ஸோட வேலை டெத்தானவங்களோட சோலை ஆஃப்டர் லைஃப் இல்லைன்னா ஹெவனுக்கு அமுச்சு விடுறது. அப்போ என்னோட ஆன்ட்டி அவங்களோட சோலை நான் தான் கலெக்ட் பண்ணேன். இப்போ அவங்க ஆஃப்டர் லைஃப் இல்லைன்னா ஹெவனில்
கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி சேட் ஆகுறான். ஸோ அப்போ நம்ம டியாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் அப்படியே அவனோட கையை மட்டும் அவனோட தலைக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு பொறுமையாக டேப் பண்ணிவிட்டு அவனோட ஹேர் அப்படியே கோதி கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டியாங்கை பார்த்து சிரிச்சிட்டு அவங்க கண்டிப்பாக ஹெவனுக்கு போயிருப்பாங்கல்ல, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறான். ஸோ நம்ம டியாங்க்கு என்னன்னு தெரியல. ஸோ நம்ம ஜங்குக் சிரிக்கிற அந்த ஒரு மூமெண்ட் பார்த்துட்டு அவனோட ஹார்ட் பீட் திரும்பவும் அவனுக்கு ஒரு கிளாஷ் அடிக்குது. ஸோ நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி கையை எடுத்துகிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்க. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே அவன் கையை பிடிச்சிக்கிறான். என்னாச்சு? அதை நான் தான் கேட்கணும். உங்களுக்கு என்னாச்சு? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, ஏன் எந்திரிச்சிட்டிங்க? இல்லை, எனக்கு அவன் பக்கத்தில் இருந்தால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. டிஃப்ரெண்ட்டானா? இல்லை, கிரிம் ரீப்பர்ஸ்க்கு ஹார்ட் இருக்குது, ஆனால் ஹார்ட் பீட் கிடையாது. ஆனால் உன்கிட்ட இருக்கும் போது என்னோடய ஹார்ட் துடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கோட கையெடுத்து அவனோட செஸ்ட்டில் வச்சுக்கிறான் டயாங். ஸோ நம்ம ஜங்குக்கால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது அந்த ஒரு ஹார்ட் பீட்டை. ஸோ நம்ம டயாங்க்கு இன்னும் பட 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 படன்னு அடிக்க. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சிட்டு சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அங்கேருந்து கீழே போயிட்டு அவன் வந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி குறுக்காவன் இருக்கான் நடந்துட்டுருக்கான். டியாங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவன் இது வரைக்கும் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக அண்ட் இது வரைக்கும் இவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக அவன் இருந்ததே இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ரூமை விட்டுட்டு நம்ம டியாங் இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பான் டியாங்கை தேடி. ஸோ அவன் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ரொம்ப சேடாக இல்லை, கொஞ்சம் நார்மலாகவே நடந்துக்கிறான். ஸோ அப்படியே வந்து நம்ம டியாங் பக்கத்தில் நின்றுக்கிறான், ஒரு மாதிரி உரசி நிற்கிறான். ஸோ டியாங் தான் அப்படியே நைட்டை தள்ளி வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அதை அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம டியாங்கோட ஒரு சுண்டு விரல் அப்படியே பிடிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படி பிடிக்க நம்ம டியாங்கோட ஹார்ட் பீட் மறுபடியும் அடிக்குது. ஸோ டியாங்கு இது என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி இது வரைக்கும் அவன் ஃபீல் பண்ணாத ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படின்னு நம்ம டியாங்கை பார்த்துட்டு நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கவா? ஸோ அப்போ நம்ம அவங்க லைட்டாக அப்படியே ஜங்குக்கு சரி திரும்பிட்டு தலையை மட்டும் சரின்ற மாதிரி ஆட்ட. ஸோ அப்போ நம்ம ஜங்கு நீங்கள் எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க? நீங்கள் சொன்னதை பார்த்தா நீங்கள் சோல் கலெக்ட் பண்ணுற ஒரு பர்சன், நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா அப்போ நானும் ஆன்ட்டி கூடவே அப்படின்ட்டு சொல்லும் போது அப்போ நம்ம டியாங் மறுபடியும் ஆமான்ற மாதிரி தலையை மட்டும்தான் ஆட்டுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்கோ அப்போ நான் டெத் ஆகிட்டேனா? இது என்னோடய சோலா என்ன? இல்லை, இதுவும் சோல் கிடையாது, இன்னும் உயிரோட தான் இருக்க. உன்னோட உயிரை நான் காப்பாற்றி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்கோ நிச்சயமாவா? ஆனால் எதுக்காக இப்படி? அது எனக்கு தெரியலை. உன்னை பார்த்தப்ப காப்பாற்றணுன்னு எனக்கு தோணுச்சு. உன்னை பார்த்துட்டு எதுக்காக என் ஹார்ட் இப்படி துடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்கு நானும் சொல்லட்டா? சொல்ல. எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னது? பிடிச்சிருச்சு. நான் உங்களை என்ன லவ் பண்ணுறியா? நீ ஒரு ஹியூமன், உனக்கு நார்மலாகவே எல்லாம் வரும் தெரியும். ஆனால் எனக்கு ஹார்ட்டே கிடையாது. ஓகே, ஒத்துக்கிறேன், எனக்கு ஹார்ட் இருக்குது. பட் அதில் ஃபீலிங்ஸ் லவ் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது, அது கல். ஸோ நீ
இந்த ஆசையெல்லாம் அவன் மனசில் விதைச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி சேட் ஆகிட்ட. ஸோ அப்படியே நம்ம டேயோங்கோட கை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு, ஒத்துக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அவங்களால என்ன தடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஜங்கோ நம்ம டேயோங்கோட அப்படியே ஃபேஸ் அப்படியே டைட்டாக அவன் பக்கம் திருப்பிட்டு அவன் அப்படியே அவன் லிப்ஸை நம்ம டேயோங்கோட லிப்ஸோடு அட்டாச் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேர் லிப்ஸ் அப்படியே லைட்டாக அட்டாச் ஆகிற அந்த ஃப்ளாஷ் அப்படியே நம்ம டேயோங்குக்கு அவன் மைண்டு ஃபுல்லாக ஏதோ மெமரிஸ் வந்து போகுது. ஸோ நம்ம டேயோங்கு ஏதோ ஒரு குழந்தைய ஸோ இங்கேருந்தோ கை தவறி விடுற மாதிரி பார்க்குறான். ஸோ யாரோ வந்துட்டு அவனோட நேமை டேயோங்குன்னு கத்துற மாதிரி இருக்கு அவன் காதில். ஸோ நம்ம டேயோங் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவன் ஹார்ட் பீட் அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜங்குக் சைடு அவனுக்கு டேயோங் மட்டும்தான் தெரிகிறான். அவன் கண்ணு ஃபுல்லாக டியரோடு இருக்கான். அப்படியே அவன் கண்ணை மூடி அப்படியே அந்த கிஸ்ஸை மட்டும் ஃபீல் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். அந்த உலகத்தில் அவனுக்கு டேயோங் மட்டும்தான்ற மாதிரி அவனோட நினைப்பு ஃபுல்லாக டேயோங்கை வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஸோ டேயோங் சைடில் அவனுக்கு அவன் நேமை சொல்லி கத்துற அந்த பர்சன் யாருன்னு அவன் அப்படியே பார்க்கணுன்னு அவன் இன்னமும் அவனே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி அவனே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா ஜங்குக்கை கிஸ் பண்ண தான் அவனுக்கு அந்த மெமரிஸ் அப்படியே வருது. ஸோ நம்ம ஜங்குக்கும் அந்த கிஸ் டீப் ஆக அவனுக்கு ப்ரீத் விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் டேயோங்கை விடாமல் கிஸ் பண்ணுறான். ஸோ நம்ம டேயோங் தான் அப்படியே அந்த மவுண்டன் சைட்லேருந்து திரும்புகிறான். ஒரு பர்சனுமே ஓடி வராங்கன்னு மட்டும்தான் தெரியுது. பட் அந்த பர்சனை பார்க்க முடியல, ஃபேஸ் ரொம்ப பிளர்ராக இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம டேயோங்கோட ஹார்ட் ஒரு பயத்தில் துடிக்குது. ஸோ நம்ம டேயோங் ஒரு பயத்தோடு அந்த ஹார்ட் பீட் பட நடிக்க. ஸோ அப்படியே ஜங்குக் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம டேயோங் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். அந்த விஷுவல்ஸ்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டான். ஜங்குக் அப்படியே பார்க்குறான். ஜங்குக் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. நம்ம டேயோங்கோட ஐஸ்லேயுமே டியர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டேயோங் அழுகிறத நம்ம ஜங்குக் பார்க்குறான். உங்கள் கண்ணில் டியர்ஸ்லாம் கூட வருமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இந்த லைட்டான ஹாப்பினஸில் அப்படியே கேட்க நம்ம டேயோங் ஒரு மாதிரி ஆகிட்டான் அந்த ஒரு கிஸ்லேயே. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டான். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம டேயோங் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு என்னன்னே புரியல. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடியே போக. ஸோ டேயோங் என்ன யோசிச்சானோ நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் தள்ளிட்டு அப்படியே மேலே ஓவராகிறான். ஸோ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் பயந்துட்டான். ஸோ நம்ம டேயோங் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படியே அவனோட செஸ்ட்டு மேலே ஏறி படுத்துட்டு அவனோடைய டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஏதோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறான். டேயோங் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கான். ஸோ அதுக்காக இப்போ நம்ம அரவணைப்பு அவனுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவனும் நம்ம டேயோங்கோட ஹெட்டை அப்படியே அழுத்தி அவன் செஸ்ட்டோட பிடிச்சிக்க. ஸோ 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. டேயோங் கண்ணு ஓப்பனில் தான் இருக்கும். அவனோட ஒன் சைடு ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆக, இன்னொரு பக்கம் அவன் மைண்ட் ஃபுல்லாக அவனோட அந்த மெமரிஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மெமரிஸில் ஒரு பர்சன் டேயோங்னு கத்தியிருப்பாங்க. ஸோ அந்த சவுண்டு தான் அவன் காதுக்குள்ளே கேட்க அவன் இன்னும் டைட்டாக நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணுறான். ஜங்குக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தா பயப்படுறான்னு தெரிய இன்னமும் அவனோட அரவணைப்புக்குள்ளேயே வச்சுக்கிறான். எனக்கென எதுவும் செய்தாய், உனக்கென என்ன நான் செய்வேன், பொங்கிடும் நெஞ்சின் உணர்வை சொல்லவும் வார்த்தை போதாதே, விழிகளின் ஓர துளிர்க்கும் ஒரு துளி நீரை சொல்லட்டும், உனது காதலில் விழுந்தேன். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுதுடா.
ஸோ இப்போ நம்ம டயோங்க்கு தான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறான். ஸோ அப்படியே எந்திரிச்சிட்டு பார்க்குறான். ஸோ அவனுக்கு அவனோட காது கிட்ட ஸோ அவனை வந்துட்டு அவனோட அந்த கிரிம்ரிப்பர் இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ நம்ம டயாங்கும் சரின்ற மாதிரி சொல்ல அந்த வாய்ஸ் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நம்ம டயாங் அப்படியே பார்க்க ஜங்குக் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் அப்படியே ரொம்ப அசதியாக தூங்குறான். சரி விட்டுலாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம டயாங் அவனோட கிரிம்ரிப்பர் பிளேஸில் இருக்கான். ஸோ நம்ம டயாங் தான் அங்கே போயிட்டு நம்ம ஜிமின் கிட்ட தான் நிற்கிறான். ஜிமின் எதுக்கு கூப்பிட்டா? அதுவாட்டையும் லீடர் ரொம்ப கோவமாக இருக்காரு. அவரை என்னால் சமாதானப்படுத்தவே முடியல. நீ கொஞ்சம் வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க கூப்பிட்டு போக. ஸோ டேயாங்க தான் போகிறான். ஸோ இப்போ அந்த கிரிமிப்பரோட லீடர் தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டேயாங்க தான், உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை டேயாங், உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலை. நீங்கள் எல்லாருமே ஆஃப்டர் லைஃப் போகிறதுக்கான ஒரே சான்ஸ் இது ஒன்று தான். இதை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போகவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் நான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது உங்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், விடுங்க, ஒரு சோல் தானே. ஒரு சோல் தானா டயாங்? உனக்கு புரியுதா புரியலையா? அந்த ஒரு சோல் இதுக்கப்புறம் அந்த பூமியில் இருக்கக்கூடாது. அதையும் மீறி இருந்துச்சுன்னா விதியை மீறுற மாதிரி ஆகிரும் டயாங். ஒரு பர்சன் ஒரு லைஃப்க்கு அப்புறம் இன்னொரு லைஃப்க்கு போகணும், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போயிடணும். உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே? அவங்களோட விதி முடிஞ்சக்கப்புறம் அவங்க அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த லீடர் சொன்னது ஏதோ திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், சரி விடுங்க, அந்த சோலை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை டயாங், உனக்கு புரியலை, அது கண்டுபிடிக்க முடியலை. நான் ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பேன் நீ நினைக்கிறியா? நான் நிறையா ட்ரை பண்ணிட்டேன், பட் அந்த சோல் கிடைக்கவே இல்லை. ஏதோ ஒரு கிரிம்ரிப்பர் பண்ண தப்பால் உங்கள் எல்லாருக்கும் எனக்கும் பிரச்சனையாக போகுது. என்ன பண்ணுறதுனே தெரில டயாங் அப்படின்ற மாதிரி அந்த லீடர் புலம்பிகிட்டே இருக்காரு. ஸோ நம்ம டயாங்க்கு இது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் அவன் எதுவுமே இது பண்ணிக்காம சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். ஸோ ஜிமின் தான், என்னடா சொன்னார்? உங்ககிட்ட என்ன புலம்னாரோ அதே தான் என்கிட்டையும் புலம்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு ஒரு இடத்துல உட்காரான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் வந்து பக்கத்தில் உட்கார. ஸோ நம்ம டயாங் தான், ஜிமின் சொல்லு, நமக்கு ஹார்ட் இல்லையாடா? ஹார்ட்டா இருக்குடா, யார் சொன்னா இல்லைன்னு அப்படின்ற மாதிரி கேட்க. இல்லை, நான் அப்படி கேட்கல. நமக்கு ஹார்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நமக்கு ஹார்ட் பீட் இருக்காது தானே? ஆமாம். என்ன நீ புதுசாக கேட்குற? உனக்கு தெரியாதா? இங்கே பார், யாரை தொட்டு பார், எனக்கு ஹார்ட் இருக்குது, பட் ஹார்ட் பீட் அடிக்காது. ஏன்னா நம்மளாம் கிரிம்ரிப்பர்ஸ் டா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டயாங் தான்டா, அப்போ நம்மளுக்கு டியர்ஸ் வருமா? என்னாச்சு டயாங் உனக்கு? என்ன நீ புதுசாக என்னென்னமோ கேட்குற? டியர்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன ஹியூமன்ஸா? நம்ம கிரிம்ரிப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அழுத்தி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம டயாங் தான், பதில சொல்லு ஜிமின். வராது டயாங், வராது அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், மேபி ஏதாவது ஒரு கிரிம்ரிப்பருக்கு இந்த மாதிரி ஹார்ட் பீட் அப்புறம் டியர்ஸ்லாம் வந்தா அப்போ அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ நம்ம ஜிமின் தான், என்ன டயாங் வளர்ற, நான் வராதுன்ற, நீ வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குற, கொஞ்சம் சொல்லு ஜிமின், எனக்கு தெரியலைல்ல அதனால தான் கேட்குறேன். இல்லைடா, இது வரைக்கும் அப்படி யாருக்குமே எதுவுமே நடந்தது கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரில, மேபி இது நீ லீடர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஸோ இப்போ இவங்க பேசுனது எல்லாத்தையுமே ஒரு பர்சன் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம டயாங் எங்கே போகிறானோ அந்த பர்சன் அப்படியே பின்னாடியே போகிறாங்க. ஸோ டயாங் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டு போகிறான். ஸோ இப்போ அவனை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்க. ஸோ நம்ம டயாங் தான் அவனோட ஸ்டிக்கை ஒரு சொல்லட்டி அப்படியே தரையில் டேப் பண்ண. ஸோ அந்த பர்சன் அப்படியே நம்ம டயாங்க்கு முன்னாடி வந்து விழுகிறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் தான்,
டேயோங் என்ன பண்ணுற நீ? எதுக்காக இப்படி என்னை பிடிச்சி இழுத்துட்டு வர? கூப்பிட்டா நானே வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், யோங்கி எதுக்காக என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க? இல்லை டேயோங், நீ ஜிமின் கிட்ட பேசுகிறத நான் பார்த்தேன். மேபி நீ கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலாம், அதனால தான் பின்னாடியே வந்தேன் உன்ட்ட பேசலான்னு அப்படின்ற மாதிரி யோங்கியும் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், உனக்கு ஆன்சர் தெரியுமா? சொல்லு சொல்லு அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக கிட்ட போக. ஸோ அப்போ நம்ம யோங்கி தான், இவ்வளோ ஆர்வமெல்லாம் கிட்ட வராதடா, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம யோங்கி தான், இப்போ நீ ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்ல எனக்கு தெரியாது டேயோங், எதுக்காக இந்த மாதிரி உனக்கு டவுட் வருதுன்னு எனக்கு தெரில, ஆனால் ஆன்சர் தோணலன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளாம் கிரிமினல் பர்சன்ட்னால நம்மளுக்கு ஹார்ட் பேஸ், டியர்ஸ் அண்ட் பாவம் பட்சம் பார்க்குறது இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வரலாம், வாய்ப்பு இருக்கு. எப்போனா உன்னோட பாஸ்ட்டை நீ மீட் பண்ணும்போது அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்க ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்க. ஸோ அப்போ நம்ம யோங்கி தான், உனக்கு புரியலண்ணா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். இங்கே பார்ட்டையும் நம்மலாம் கிரிம் ரீப்பர்ஸ், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு ஹியூமனாக தான் இருந்திருப்போம். நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ரொம்ப கெட்டவங்களாக இருந்திருப்போம். நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணமோ அந்த அளவுக்கு கிரிம் ரீப்பரில் இருக்கும் போது நம்ம ரொம்ப கோல்டாக இருப்போம். அதனால தான் இந்த கிரிம் ரீப்பருக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நம்மளோட மெமரிஸ் வேணுமா வேணாமான்னு நம்மள்கிட்ட கேட்டு அழிச்சிடுறாங்க. ஏன்னா நம்மளோட மெமரிஸு நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளோட பாஸ்ட்டை யாராவது நம்ம மீட் பண்ணி நம்மளுக்கு அந்த மெமரிஸ் வந்து அதெல்லாம் நடக்கக்கூடாதுல்ல, அதனால தான் நம்மளோட எல்லா மெமரிஸையுமே அழிச்சிடுறாங்க. அண்ட் உன்னோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ட் பீட், டியர்ஸ் அதெல்லாம் யாருக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, எந்த கிரிம் ரீப்பருக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, அது நீயானும் நான் கேட்டுக்க விரும்பலை. ஆனால் அப்படி யாருக்காவது நடந்திருந்தா அவங்களோட பாஸ்ட்டை அவங்க லைஃப்பில் தொலைச்சிருந்த ஒரு பர்சனை திருப்பி மீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். மேபி அந்த பர்சனை பார்க்காம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதோ என்னமோ அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் யோங்கி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம யோங்கி அப்படியே அந்த லைட்டாக சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல், உன் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்த வழியிலே போகிறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அங்கே இருந்து அப்படியே மூவ் பண்ணுறான். ஸோ இப்போ அங்கேருந்து அவன் நடக்க ஸோ அவனுக்கு மறுபடியும் அவனோட இமேஜினேஷனில் ஒரு வாய்ஸ் கேட்டிருக்குல்ல, டேயாங் அப்படின்னு கத்துற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே அந்த வாய்ஸ் இது பண்ணிக்கிட்டே ஒரு இடத்துல அப்படியே ஃபோல் போட்டு நீல் போட்டு உட்காந்துட்றான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு அவன் தலையில் கை வைக்க அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அவனோட மெமரிஸ் அவனுக்கு ஏதோ வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அவங்க அப்படியே அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த வாய்ஸ்க்கான ஃபேஸை பார்க்க ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஸோ நம்ம அவங்க சுத்தமாக முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி தலைகிலெல்லாம் வலிக்குது. ஸோ அப்படியே அவன் அங்கே இருந்து எந்திரிச்சு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சைட் தான் அந்த லீடர் பார்க்கலாம். ஸோ அந்த லீடர் தான் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கத்திட்டு இருக்காங்க, எல்லா கிரிம் ரீப்பர் வீட்டுக்கும் ஆள் அனுப்புங்க. ஆனால் லீடர், அவங்களோட வீடெல்லாம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாதே, அதெல்லாம் மறைஞ்சு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஸோ அப்போ அந்த லீடர் தான் லெட்டர் ஸ்மெக் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறேன் போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லீடரும் இருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தையும் அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பான். வந்துட்டிங்களா? வந்துட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் எங்கே போனீங்க? நான் என்னோடய வேர்ல்டுக்கு போயிருந்தேன். ஓ, கிரிம் ரீப்பர் வேர்ல்டுக்கு போயிருந்தீங்களா? அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப தான் உனக்கு அப்படின்ட்டு டேங்கடி உள்ளே போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? அங்கே எல்லோரும் எப்படி இருப்பாங்க? உங்களை முதல்ல எல்லாம் ரஃபாக இருப்பாங்களா? நான் பேசிகிட்டே இருக்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க, என்கிட்ட பேச பிடிக்கலையா? சரி நான் கேட்கட்டா, என்ன மட்டும் ஏன் இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சோல் இது வரைக்கும் ஆஃப்டர் லைஃப் காமிச்சு வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்ம ஜங்குக் வளன்னு பின்னாடி பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்குக் அப்படியே செவுத்தில் பின் பண்ணி அவன் அப்படியே அவனோட பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், என்னாச்சு
ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பேச நம்ம டேங்க்கு திருப்பி அவனோட ஹார்ட் அப்படியே பீட் ஆக. ஸோ நம்ம டேங் தான் ஒன்றும் இல்லை, நீ பேசாத, நீ பேசினா எனக்கு ஒரு மாதிரி தான் ஆகுது அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் நம்ம சிரிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணுதா, என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். நம்ம டேங்க்கு லைட்டாக அவன் ஃபேஸில் ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கான். ஐயோ சொல்லிட்டு போங்களேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் தான் என்ன லவ் பண்ணவே இல்லையே, அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். சுற்றி அவங்க அவனோட ரூமுக்கு தான் வந்திருப்பான். ஸோ அவனோட ரூம் ரொம்ப டார்க்காக இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான், ஓ இதான் உங்கள் ரூமா, ஆனால் இவ்வளோ டார்க்காக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பேசிக்கிட்டே அப்படியே உள்ள வரான். நம்ம டேங்க்கு ஜங்குக் பேசுகிறத கேட்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங் அப்படியே அவனோட காது கிட்ட, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே வந்த, எதுக்கு இப்போ அமைதியாக இருக்க, அது காது கிட்ட ஏன் பேசுகிற, தள்ளி இருந்து பேச. நான் தள்ளி இருந்தெல்லாம் பேச மாட்டேன், இப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இன்னும் ரொம்ப டீப்பான வாய்ஸில் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அவனோட கையை வச்சு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருக்க அவனுக்கு என்னமோ இதுக்கு முன்னாடியே இவனை நம்ம ஹக் பண்ணியிருக்கோன்ற மாதிரியே இருக்கு. ஒரு கிளாஷ் அப்படியே அந்த டார்க்கான ரூம் அப்படியே டக்குன்னு பிரைட்டன் ஆக ஒரு டெக்கரேட்டட் ரூம், எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெலாம் டெக்கரேட் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டன் லைட், ஒரு எல்லோயிஷ் அண்ட் ஒயிட் கலந்த ஒரு லைட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் எஃபெக்டில் ஒரு பெட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக. ஸோ அந்த ஃப்ளவர்ஸில் எப்படி சொன்னால் ரோஸஸில் வச்சு ஹார்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பெட்டை சுற்றி ஃபுல்லாக டெக்கரேஷன், அந்த ரூம் ஃபுல்லாக பலூன் டெக்கரேஷன். ஸோ நம்ம டேங் அப்படியே ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஸோ ரெண்டு பேருமே ஒரு எப்படி சொன்னால் ரெண்டு பேருமே வந்து ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்து கோட் கழட்டிட்ட உள்ள இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம டேங் ஒரு நிமிஷம் பார்க்க அந்த ரூம் அப்படி தான் இருக்கு. அப்படியே அவன் சுற்றி பார்க்குறான், அவங்கள சுற்றி அவன் இருந்த ரூமே இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டேங் அப்படியே நம்ம ஜங்குக்கோட அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க. ஸோ ஜங்குக் தான் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டேங்கோட ஃபேஸ் அப்படியே பொறுமையாக கப் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம டேங்குமே எதுவுமே சொல்லலாம், அப்படி பார்த்துட்டே இருக்கான், ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஸோ நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது ஜங்குக் ஃபேஸில். ஸோ நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் ஒரு தழும்பு இருக்கும், அந்த தழும்பு இப்போ இல்லை. அவனோட ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி லாங்காக இருக்கு. ஸோ நம்ம டேங் தான், ஏய் என்ன நீ இவ்வளோ அழகா அப்படின்ற மாதிரி பார்க்க நம்ம ஜங்குக் தான் அவனோட ரெண்டு ஷோல்டர்லேயுமே அவன் கையை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம டேங் அப்படியே கிட்ட இழுத்து, டேங் என்ன நீ, நான் எப்போயுமே அழகு தானே, என்ன புதுசாக பார்க்குற மாதிரி அழகான்லாம் கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங், ஜங்குக் உனக்கு என் பேர் தெரியுமா, டேங் விளையாடாதடா, ஐ லவ் யூ. சரி ஓகேடா, இதோட அன்கட்டாக நம்ம வந்துட்டு டெலியில் பார்ப்போம். ஸோ அதை முடித்தவங்க ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜங்குக் தான் க்ளோத்ஸ் இல்லாமல் அவனோட செஸ்ட்டு மேலே நம்ம டேங்கோட செஸ்ட்டு மேலே ஏறி படுத்திருக்கான். ஸோ நம்ம டேங் தான்
அப்படியே ஒரு மாதிரி கண்ணை விழிக்கிறான். அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு ஒயிட் பெட்ஷீட் இருக்கு. ஸோ அந்த ஒயிட் பெட்ஷீட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருக்கு. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணான். ஸோ நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு நேற்று நைட் இருந்த அந்த பிளாக் கலர் லாங் ஹேர் இல்லை. ஸோ இப்போ அவனுக்கு ஷார்ட் ஹேர் தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே அந்த பெட்ஷீட்டை எடுக்க. ஸோ அந்த பெட்ஷீட்லாம் ஃப்ளவர்ஸாக இருக்குது. நம்ம டேயாங்க்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அவன் அப்படியே ஒன்று பார்க்குறான். 2 பேருமே ட்ரெஸ் இல்லாமல். ஸோ அப்படி இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் டேயாங் எந்திரிக்கிற அந்த இது தெரிஞ்சோன்னே அவனுமே எந்திரிக்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேயாங் கிட்ட அப்படியே போயிட்டு, என்ன நீங்கள் லவ் இல்லைன்னா இதெல்லாம் மட்டும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், ஜங்குக் உனக்கு என் நேம் தெரியுமா? தெரியுமே, உங்கள் நேம் கிரிம் ரீப்பர் தானே அப்படின்ட்டு சிரிக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேயாங்கடி சிரிச்சிட்டு, என்னோட நேம் டேயாங் அப்படின்றான். ஓ டேயாங், ஓ டேயாங்கா, டேயாங் ஜங்குக், டேயாங் குக், டே குக், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே அவனே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படி லைட்டாக கப் பண்ணிட்டு, எனக்கு உன் மேலே இருக்கிறது என்னன்னா எனக்கு தெரில, ஆனால் உன்னை இப்போ மாதிரி எப்போயுமே நான் சேஃபாக பார்த்துப்பேன். எந்த ஒரு மூமெண்ட்டும் உன்னை கைவிட்டுற மாட்டேன். நீ எங்கே போனாலும் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ரொம்ப சிரிச்சிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா டேயாங்? சொல்லு. அது இதுதான் நீங்கள் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்டு அங்கேருந்து அவன் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கான். நம்ம டேயாங் அப்படியே பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சிட்டு அவனோட பெட்ஷீட்டை வச்சு அவனோட பாடியை கவர் பண்ணிக்கிறான். பெட்ஷீட்டை விடுங்க. ஓ நீ எடுத்துட்டா அப்போ எனக்கு என்ன இருக்கும்? அதுக்கு நானும் வரேன் அப்படின்ட்டு நம்ம டேயாங் அப்படியே ஜங்குக்கை அந்த பெட்ஷீட்டோடு சேர்த்து அப்படியே கவர் பண்ண மாதிரி தூக்கிட்டு போகிறான். ஸோ நம்ம ஜங்குக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் டேயாங் கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே அவங்களோட டேஸஸ் எல்லாமே போகுது. ஸோ இப்போ ஒன் டே நம்ம டேயாங் தான் மறுபடியும் வீட்டுக்கு வரான். ஸோ நம்ம டேயாங்கில் வந்துட்டு, ஜங்குக் ஜங்குக் எங்கே இருக்க? ஜங்குக் ஜங்குக் அப்படின்ட்டு அவன் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. டேயாங் 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 இவங்கெல்லாம் என்ன? டேயாங் டேயாங் சீக்கிரமா அப்படின்ட்டு ஒரு அலறல் சவுண்டு. நம்ம டேயாங் பயந்துட்டான். ஜங்குக் எங்கடா இருக்க அப்படின்ட்டு அந்த வீடை ஃபுல்லாக சுற்றுறான். ஏன்னா வீடு ஃபுல்லாக எக்கோ அடிக்குது நம்ம ஜங்குக்கோட சவுண்டு. டேயாங் டேயாங் வா டேயாங், டேயாங் வலிக்குது டேயாங் டேயாங் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அழுக்கிறான். அந்த பில்டிங் ஃபுல்லாக அந்த பேலஸ் ஃபுல்லாக அந்த சவுண்டு எக்கோவாக கேட்குது. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அப்படியே அவனோட ஸ்டிக்கை தரையில் டேப் பண்ணுறான். ஜங்குக்கு இது பண்ணிட்டு, ஏன்னா ஜங்குக்கு அந்த பவர் எடுத்துகிட்டு வந்துடும்னு. ஆனால் வரலை. ஸோ அப்போ நம்ம டேயாங் புரிஞ்சுக்கிறான் ஜங்குக் வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அவன் இருக்கிற இடத்துலேருந்து டெலிபோர்ட் ஆகி அவன் அப்படியே ஜங்குக்கோட இருக்கிற இடத்துக்கு போகிறான். ஸோ ஜங்குக் ஒரு பிளேஸில் நீல் டவுன் போட்டுட்டு ஒரு 2 இடத்துல அவனோட கை வந்து அப்படியே பின்னான மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்குது. அந்த சங்கிலி போட்டு கையை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் தான் அந்த எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஜங்குக் இருக்கிற இடம் ஒரு கிளாஸால் கவர் பண்ணப்பட்ட ஒரு பிளேஸ், ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே டேயாங்கால் போக முடியலை. ஸோ அதனால் அந்த கிளாஸை விட்டு வெளியே நிற்கிறான் டேயாங். ஸோ அப்படியே அவன் ஜங்குக்கை பார்த்தோன்னே, ஜங்குக் 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 அப்படின்ட்டு அவர் மாதிரி ஆகுறான். ஸோ அப்போ பின்னாடி இந்த ஒரு சவுண்ட், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை டேயாங் அப்படின்ற மாதிரி அந்த லீடரோட வாய்ஸ் தான். லீடர் வேண்டாம், ஜங்குக் பாவம், அவனை விட்டுருங்க. டேயாங் பைத்தியம் அவனுக்கு. அவன் சோல் ஆஃப்டர் லைஃப் இல்லைன்னா ஹெவனுக்கு போக வேண்டிய சோல். அவனை இன்னும் இந்த உலகத்தில் வச்சுக்கிறது தப்பு டேயாங், உனக்கு அது புரியலையா அப்படின்ற மாதிரி அந்த லீடர் இது பண்ண. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி திரும்புகிறான். அந்த லீடர் அவன் கண்ணில் இருக்கிற டியரை பார்க்குறாங்க. டேயாங்
உன் கண்ணில் டியர்ஸ் இருக்கு, உனக்கு என்னாச்சு டயாங் அப்படின்ற மாதிரி இது பண்ண. ஸோ அப்போ அந்த லீடர் அப்படி கேட்க. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, அவனுக்கு எதுவும் தெரியாது, நான் தான் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு இந்த உலகத்தில் வாழணுன்ற விருப்பமே இல்லை, ஆனால் என் கூட இருந்து இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறான், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் அழுகுறான். ஸோ நம்ம லீடருக்கு தான் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டயாங் இது வரைக்கும் பணிஞ்சு கூட யார்கிட்டையுமே பேச மாட்டான், அவன் கண்ணில் டியர்ஸ் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரிம் ரீப்பருக்கு எப்படி டியர்ஸ் வரும்னு அந்த லீடருக்கு இன்னமும் ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டயாங் தான் அந்த லீடர்கிட்ட வந்துட்டு, ப்ளீஸ் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், விட்டுருங்க, அவனுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அங்கே இருக்கிற கிரிம் ரீப்பர்ஸ், மற்ற கிரிம் ரீப்பர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு, டயாங் நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை, இதுக்கும் அவன் நீ எடுக்க வேண்டிய சோலே கிடையாது, நீ எடுக்க போனது மிஸ் லில்லியோட சோல் மட்டும்தான், மற்றபடி நீ எடுக்க போனது அவன் சோல் கிடையாது, நீ எதுக்காக அவனை காப்பாற்றின, அவனோட சோலை ஜிமின் தானே எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்கை பார்த்து கேட்க. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், இல்லை அவன் சாகக்கூடாது, அவன் வாழணும், இது வரைக்கும் அந்த பையன் எதையுமே அவன் உலகத்தில் பார்க்கல, எந்த ஹாப்பினஸையுமே அவன் பார்க்கல, அவனுக்கு ஹாப்பினஸை காட்டணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குது, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. லீடர் ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் அவனை கூட்டிகிட்டு போனேன், அவனுக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் ரொம்பவே அழுகிறான். ஸோ அந்த லீடர் தான், அவர் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கார். ஆனால் மற்ற கிரிம் ரீப்பர்ஸ்க்கெலாம் கோவம் வருது. ஸோ டயாங்கை தவிர நிறையா கிரிம் ரீப்பர்ஸ் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம டயாங் பார்த்துட்டு, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் யாரும் போகாதீங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்கள தடுக்க ட்ரை பண்ணுறான். பட் டயாங்கால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த கிரிம் ரீப்பர்ஸ்லாம் உள்ளே போயிட்டு, ஸோ நம்ம ஜங்குக்கோட சோலை அவன் உயிரோடு இருக்கும் போதே அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான், டயாங் டயாங் வலிக்குது, டயாங் டயாங் வலிக்குது, டயாங் எனக்கு எரியுது, மூஞ்செல்லாம் எரியுது அப்படின்ட்டு அவனுக்கு வேர்க்கனவே உடம்பு அங்கங்கே ஒரு மாதிரி தான் இருக்கும், பத்தல் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனோட சோல் அப்படியே எடுக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் எரியுது, வலிக்குது, அவனுக்கு அங்கேருந்து கத்துறது நம்ம டயாங்கு கேட்கவே இல்லை. ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்றது அவனை பார்க்கும்போது தெரியுது. ஸோ நம்ம டயாங் தான், லீடர் வேண்டான்னு சொல்லுங்கள் லீடர், அவன் பாவம் லீடர், அவன் இன்னும் சாகலை, அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்காதீங்க, நான் அவனுக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே அழுகிறான். அவங்களோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வடிஞ்ச மணிக்கு இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்கு கூட சோல் அங்கே இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பாட்டில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளே அவனோட சோல் போயிட்டுருக்கு. ஸோ அவனோட சோல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய பிரிய அவனுக்கு அவன் உயிர் வந்து போகிறது நம்ம ஜங்குக்கு நல்லா தெரியுது. அது அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் அவன் கத்துறது வெளியே கேட்கல, நம்ம டயாங்கு கேட்கல. பட் நம்ம டயாங்கு அவன் காதில் அந்த மெமரிஸில் வந்த டயாங்னு ஒரு பர்சன் கத்திருப்பாங்கள்ல, ஸோ அந்த சத்தம் இப்போ கேட்க ஆரம்பிக்குது. நம்ம டயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கே நிற்கவே முடியல அவனால். ஸோ நம்ம ஜிமினும் யூங்கியும் உள்ளே போயிருக்கவே மாட்டாங்க, அவங்க அங்கே தான் நின்றுட்டுருப்பாங்க வெளியே அந்த லீடர் கூட. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், லீடர் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறான், அது அந்த பையனை விட்டுலாம்ல. இங்கே பாரு ஜிமின், நீ அன்றைக்கி அங்கே லேட்டாக போயிட்ட, சொல்லப்போனால் டயாங் கூடயே நீயும் அங்கே போயிருக்கணும். நீ அவன் சோலை எடுத்துகிட்டு வந்திருந்தனா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. நீ கேர்லெஸ்ஸாக இருந்துட்ட ஜிமின். இல்லை இல்லை, நான் அங்கே போகும்போது அந்த பையனே அங்கே இல்லை லீடர். அதுவும் நான் போன டைம் கரெக்ட் தான், அப்போ தான் அந்த பையனோட உயிர் போயிருக்கும், நான் போன டைம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் இது பண்ணேன். ஸோ அப்போ அந்த லீடர் தான், அப்போ உன் கார்டில் இருந்த அந்த பையனோட நேம் எப்படி மாறிச்சு? உனக்கு 2 பேர் இல்லை, ஒருத்தவங்கள நீ இது பண்ணிட்ட, இன்னொருத்தர் இந்த பையன் தானே. இந்த பையனோட நேமை நீ எதுக்காக மறைச்ச ஜிமின்? நீ பண்ணலைன்னு சொல்லி ஒத்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரி பண்ண நம்ம யூங்கி தான், லீடர் விடுங்க, அது முடிஞ்சு போச்சு,
இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது டயாங் மட்டும்தான். டயாங் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை லீடர். அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி சொல்ல. ஸோ அந்த லீடர் எதுவும் பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. இந்த பக்கம் டயாங்கில் எதுவுமே பண்ண முடியாமல் மனசொடைஞ்சு உட்காந்துருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட சோல் அந்த பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாக போயிடுது. ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து வந்த அந்த சோல் அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டயாங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவனோட பாடி மட்டும்தான் அங்கே இருக்குது. ஸோ நம்ம டயாங்குக்கு அவனோட உயிர் அவன்கிட்ட இல்லாத மாதிரி அவ்வளோ வலிக்குது அவனுக்கு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் இதுலேருந்து அந்த கிரிம் ரீப்பர்ஸ் எல்லோரும் வெளியே வராங்க. ஸோ அப்படியே வெளியே வந்த உடனே நம்ம டயாங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம டயாங்க அப்படியே அடித்து பிடிச்சி அந்த கிளாஸ் பாக்ஸ்குள்ளே ஓடுறான். ஸோ அப்போ நம்ம டயாங்க ஜங்குக் பாடி கிட்ட போயிட்டு ஜங்குக் 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 பாடி தாங்க. ஸோ டேய் அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கேருந்து எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிச்சிட்டு அவன் அப்படியே அந்த சோலை வாங்கிடுறான். ஜங்குக் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அந்த சோல் அப்படியே அப்படின்னு சொல்ல அந்த கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட ஹேரில் ஒரு மெஸ்ஸியாக ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து ஊற்றி ரொம்ப பயத்தோட படன்ற ஒரு பேச்சோட அங்கே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் டயாங். ஸோ அப்போ அந்த லீடர் தான் டயாங். அவன் இறந்துட்டான். அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிறது அவனோட சோல். இப்போ எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அவன் போக வேண்டியது ஹெவன். அவனை ஆசைப்பட்டானா ஆஃப்டர் லைஃப். நீ அதை தடுக்க முடியாது டயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம டயாங் இல்லை அப்படி எதுவும் பண்ணாதீங்க, என் ஜங்குக்கேன்ட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இது பண்ண. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் டயாங் புரிஞ்சுக்க டயாங் அப்படி பண்ணக்கூடாது டயாங், அவனோட சோலை கொடுத்துரு, அவன் அடுத்த லைஃப் அவன் பார்க்கணும்ல. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம அவங்க அப்படியே அந்த பாட்டில் டைட்டாக பிடிச்சிக்க. ஸோ அப்போ அந்த லீடர் தான் அவரோட மேஜிக் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டில் நம்ம டயாங் கையிலேருந்து விட்டு அப்படியே அந்த லீடர்கிட்ட வந்துடுது. லீடர் கொடுத்துடுங்க, அது என்னோட ஜங்குக் அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். ஸோ அப்போ அந்த லீடர் அப்படியே அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த சோல் அப்படியே அந்த லீடர் பக்கத்தில் தான் வந்து நிற்கிது. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் ஒரு சோல் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மோக்கி எஃபெக்டோட அப்படி நின்றுட்டுருக்கான் ஜங்குக். ஸோ அப்போ நம்ம டயாங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கி அவனை அப்படியே பார்க்குறான். இந்த நிலமையில பார்க்குறதுக்கா ஜங்குக் நான் இவ்வளோ பண்ணவனு அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கே நீல் டவுன் போட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்குமே கஷ்டமாக இருக்குது, ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம். ஸோ அப்படியே நம்ம டயாங் கிட்ட வந்துட்டு அவன் நீல் டவுன் போட்டுட்டு உட்காரான். ஸோ நம்ம ஜங்குக் நம்ம டயாங் அப்படியே தொடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு சோல், ஓகேவா, சோலால் கிரிம் ரீப்பர்ஸை தொட முடியும், புரியுதா? ஸோ வந்து நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டயாங் அப்படியே தொடுறான். ஸோ அப்படியே அவனோட சீக்ஸில் கை வச்சு அவனோட அந்த கட்டை விரலை வச்சு அவனோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணி விட. ஸோ அப்போ நம்ம டயாங் அப்படியே அவனை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்கள் வந்து போய் தான் ஆகணுமா, என் கூட இருக்க மாட்டியா, உன்னை நான் மறுபடியும் மிஸ் பண்ண விரும்பலை ஜங்குக். ஒரு லைஃப்பில் உன்னை விட்டுட்டு தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், இந்த லைஃப்லையும் நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை டயாங், நான் ஆஃப்டர் லைஃப் போகிறேன், நான் மறுபடியும் ஆஃப்டர் லைஃப் போயிடுவேன், மறுபடியும் எனக்கு டெத் வரும், நான் மறுபடியும் உன்கிட்ட வருவேன் டயாங், நான் மறுபடியும் உன்னை பார்க்க வருவேன், உன்னை பார்க்க வராமல் இருக்க மாட்டேன், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் டயாங். இந்த டெத்தெல்லாம் நம்மளை பிரிச்சிட முடியுமா என்ன? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டயாங், செத்தாலும் சில காதல்லாம் வாழும், அந்த மாதிரி நான் செத்துட்டேன். ஆனால் இன்னமும் உன் மேலே இருக்க அதே காதல் என் மனசுக்குள்ளே இருக்கு. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மட்டும்தான் டயாங் நான் லவ் பண்ணுவேன். உன்னை தாண்டி என் மனசு யாரையுமே பார்க்காது. எனக்கென எதுவும் செய்தாய், உனக்கென என்ன நான் செய்வேன்,
பொங்கிடும் நெஞ்சின் உணர்வை சொல்லவும் வார்த்தை போதாதே. விழிகளின் ஓரத் துளிக்கும் ஒரு துளி நீரை சொல்லட்டும். உனது காதலில் விழுந்தேன். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம டயாங்கோட ஃபேஸை பொறுமையாக கட் பண்ணி அவனோட லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அவனை கிஸ் பண்ணும்போது நம்ம டயாங்கோட பாஸ்ட் லைஃப் மொத்தமாக நம்ம டயாங்க்கு ஞாபகம் வருது. ஸோ அப்படியே அவனோட முன்னாடி எல்லாமே விஷுவல்ஸாக வந்து போகுது. நம்ம ஜங்குக் லவ் ப்ரப்போஸ் பண்ணது, அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட், அவங்களோட ஃபர்ஸ்ட் பேபி அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பேபி வந்து மலை மேலேருந்து கீழே விழுந்தது. நம்ம ஜங்குக் அதனால டயாங்கிட்ட ரொம்ப கோவப்பட்டது. ஸோ டயாங் அதுக்கப்புறத்தில் ரொம்ப ரூடான பர்சன் ஆனது. ஸோ அந்த டிப்ரெஷன்லேயே ஜங்குக் அவனோட பாஸ்டில் இறந்தது. ஸோ நம்ம டயாங்க்கு அவன் மேலே இருக்க கோவத்திலேயே அவனும் வந்து இறந்தது. ஸோ இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நம்ம அவங்களோட கண்ணு முன்னாடி வந்து போக ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ மை கிரிம் ரீப்பர் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எந்திரிக்கிறான். ஸோ அவன் அப்படியே சொல்லிட்டு எந்திரிக்க நம்ம டயாங் தான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான், தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அழுகிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அங்கேருந்து அவன் போய் தான் ஆகணும். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே அந்த லீடர் கிட்ட போயிட்டு ஸோ அப்படியே அவங்கள்ட்ட போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஸோ அந்த லீடர் தான் அவனுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஜங்குக் நரகத்துக்கு போகிற அளவுக்கு அவன் எந்த தப்புமே பண்ணில்ல. ஸோ அவனுக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று சொர்க்கத்துக்கு போகணும், இல்லைனா வந்து நான் ஆஃப்டர் லைஃப்பை சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஜங்குக் தான் நம்ம டயாங்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். டயாங் அப்படி அந்த டியரி ஐஸோட ஜங்குக்கை தான் பார்க்குறான். நான் ஆஃப்டர் லைஃப்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். ஸோ அப்போ அந்த பர்சனும் அப்படியே நம்ம ஜங்குக்கும் அந்த ஆஃப்டர் லைஃப்க்கான ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டோர் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே திரும்பி நம்ம டயாங்க ஒரு பார்வை பார்க்குறான். அப்படியே சிரிச்சிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே இந்த சைடில் இப்போ எல்லா கிரிம் ரீப்பர்ஸையுமே வந்துட்டு அமுச்சிட்டு இருக்காங்க ஆஃப்டர் லைஃப். சில கிரிம் ரீப்பர்ஸ் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் அவங்க இஷ்டப்படி என்னமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான். அவனுக்கு எதுலேயுமே விருப்பம் இல்லை, அவன் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் டயாங் நான் ஆஃப்டர் லைஃப் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்ல நம்ம டயாங்கிட்ட எக்ஸ்ப்ரெஷனே இல்லை, ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அப்படியே இருக்க நம்ம யூங்கி தான் ஜிமின் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கை நினச்சிட்டு டயாங் இன்னமும் அங்கேயே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஆஃப்டர் லைஃப்பில் பார்க்கலான்டா. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம ஜிமின் தாண்டா கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் யூங்கி வரப்போறியா இல்லையா, இல்லை நான் போகட்டா? டேய் என்ன நீ சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தாலும். ஆமாம் என்ன, நான் தான் எப்பவுமே ஷாப்பிங் பண்ணுவேன், இன்றைக்கெல்லாம் நீ அதிகமாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்க. டேய் நமக்கு கல்யாணம்டா, ஸோ ஷாப்பிங் பண்ண வேணாமா, அதுக்குன்னு இவ்வளோ நேரமா, காலையில் வந்தோம் நைட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கத்திகிட்டு இருக்கான். டேய் பரவாயில்லடா, நான் தானே தூக்கிட்டு வரேன், நீ தூக்கிட்டு வர, நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு, கார் அங்கே இருக்குது பார் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம யூமின் தான் ஆஃப்டர் லைஃப்லேருந்து வந்து இங்கே வந்து இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே காரைக்கிட்ட குதிச்சு போக நம்ம யூங்கி பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் டக்குன்னு நிற்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம யூங்கி தான் அப்படியே பின்னாடி வந்துட்டு என்னடா பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுனா அது ஒரு வாக்கிங் பிளேஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த வாக்கிங் பிளேஸில் ஸோ ஒரு பையன் நீல் டவுன் போட்டு கையில் ஒரு அழகான ரோஸ் வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ மேலே நின்றுட்டுருக்க அந்த பையன், நீ என்ன லவ் பண்ணுற? ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்க. ஸோ அப்போ நம்ம யூங்கி தான், ஏய் அது
ஜங்குக் தானே அந்த கையில் ரோஸ் வச்சுருக்க பையன் அப்படின்றமா கேட்க, ஸோ நம்ம ஜிமினும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு அங்கே நிற்கிறது டெயாங்கில். டேய் டெயாங் ஆஃப்டர் லைஃப் வந்தானடா அப்படின்ற மாதிரி பார்க்க, ஸோ இந்த பக்கம் நம்ம டெயாங் தான். எதுக்காக நான் உன்னை லவ் பண்ணணும் தெரியல, ஆனால் எனக்கு உன்னை பார்த்த நிமிஷத்துலேருந்து எனக்கு தோணுது நான் ஒன்றை தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த ரோஸ் கூட அந்த கடையிலேருந்து இப்போ தான் உன்னை பார்த்தோன்னே வாங்கிட்டு குட்டுன்னு உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ, உனக்கு என் மேலே அவ்வளோ க்ரேஸா? க்ரேஸ்லாம் கிடையாது பாஸ், இது லவ், பியூர் லவ். எனக்கு ஒன்று பார்த்தோன்னு என்ன தோணுச்சு தெரியுமா? இந்த லவ் இப்போ ஸ்டார்ட் ஆனது கிடையாது, ஜென்மமாக உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது, அதுதான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ உன்னை பார்த்தோன்னே விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு, இதோ வந்துட்டேன் உன்னோட ஜங்குக் அப்படின்றான். உன் பேர் ஜங்குக்கா? ஆமாம், என் பேர் ஜங்குக். உன் நேம் என்ன? என்னோட நேம் டெயாங் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம டெயாங் தான். ஓகே, இதை நான் வாங்கிக்கணும்னா ஐ நீட் அ கிஸ். ஷோர் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு நின்று நம்ம டெயாங்கோட லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படி பண்ணும்போது நம்ம டெயாங் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கில் அந்த ரோஸஸை வாங்கிட்டு அப்படியே அவனை பேக் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேஷனட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த நம்ம யோங்கியும் நம்ம ஜிமினும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே யோங்கி சேர்த்து திரும்பிட்டு அப்படியே நான் ஹக் பண்ணிக்கிட்டு, இது எப்படி நடந்திருக்கும் ஷிகா, என்னால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினும் நம்ம யோங்கியும் ஒரு நிமிஷம் அவங்களோட ரியாலிட்டிக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க கிரிம் ரீப்பராக இருந்த டைம் எல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இத்தனை நாளில் அவங்களுக்கு அந்த ஞாபகமே இருந்திருக்காது. டயாங்கையும் ஜங்குக்கையும் பார்த்த அந்த ஒரு செகண்ட் நம்ம ஷுகாவும் ஜிமினும் கிரிம் ரீப்பராக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மெமரிஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மெமரிஸ் இருக்கிற பட்சத்தில் தான் இவங்க டயாங் ஜங்குக்குன்னு இவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க கிரிம் ரீப்பர் லைஃப்ட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு போயிருக்கும். அதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆக்வர்டாக நிற்க. ஸோ அப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே நம்ம ஜிம்மின் அப்படியே கிட்ட இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு, இங்கே பார், உனக்கும் என்ன மாதிரி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு எனக்கு புரியுது, அவங்களாம் மட்டும் ஜென்மமாக வரல, நம்ம லவ்வும் தான் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவ்வளோதான்டா, இந்த மூவியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லியிருந்தேன்ல, சரி வாங்கடா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ விஷயம், நான் டேக்குக்கும் அண்ட் OT7க்கும் நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா. ஸோ OT7க்கு நான் டேட் சொல்லியிருந்தேன் February 14 போடுறேன்னு சொல்லிட்டு, பட் டேக்குக்கு இன்னும் நானே டிசைட் பண்ணலை எப்போ போட போகிறேன்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நியூ எஃப்எஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்கிட்ட இப்போ டெடி பண்ணி சேனலும் கிடையாது, DMBTSம் கிடையாது. ஸோ அது 2 சேனல் தான் ஒரு 1.5 இயர்ஸாக அது என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஓல்டு சேனல் எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஸோ மேபி யாராவது நியூவாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய டெலிகிராமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாருக்கு அந்த ஓல்டு வீடியோஸ்லாம் வேணால் என்னோடய டெலிகிராமில் இருக்குது பாருங்கள். ஆனால் எஃப்எஃப் ஓகேயா, அந்த எண்ணுயிரே விமீன் குக், ஸோ அந்த எஃப்எஃப் மட்டும் என்கிட்ட கிடையாது. அது யாரும் வந்து என்கிட்ட கேட்காதீங்க, மற்றபடி எல்லாமே இருக்கும். அண்ட் ஹூஇஸ் மைனும் கிடையாது. நான் ஹூஇஸ் மைன்ஸ்லாம் முடிச்சிட்டேன் யூடியூப்லேயே. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி பெருசாக கவலை கிடையாது. ஸோ அதை முடிச்சிட்டனால நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற சேனல்னால் அது வந்துட்டு ட்ரீம் ஸ்குவாடும் கேஜி ஹெவனும் தான். ஸோ அது இன்னும் எத்தனை மந்த்துக்கு ஓட போகுதுன்னு எனக்கு சரியாக தெரியலடா. ஸோ இருக்கிற வரைக்கும் போட்டோம், அது போச்சா புது சேனல் ஓப்பன் பண்ணிட்டு வேலையை பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணாலும் உங்களோட அந்த சப்போர்ட் எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை
இதில் வந்துட்டு இது பண்ணுறத விட நீங்கள் என்ன டெலியில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா எப்போ யூடியூப் சேனல் போகும்னே தெரிய மாட்டேங்குது, ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் எல்லாம் டெலியில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் நியூ சேனல் ஓப்பன் பண்ணனா கூட உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோவுமே எப்படி யூடியூப்பில் வந்துட்டு அப்லோட் ஆகுதோ அதே மாதிரி டெலிகிராம்லேயும் நான் ஒன்று அப்படியே அப்டேட் பண்ண மணிக்கு இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த வீடியோஸுமே போகாது, எந்த எஃப்எஃப்மே போகாது. ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னா அது அங்கே போஸ்ட் ஆன அடுத்த நிமிஷம் என்னோடய டெலியும் நான் சேர்த்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஆடியோவாக போஸ்ட் பண்ணுவேன், ஓகேவா? அது வீடியோவை வச்சா உங்களுக்கு நிறைய எம்பி போகும், நான் ஆடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஓட்டிங் வச்சுருந்தேன், என்னுயிரே விமீன் குக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேணான்ற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் நிறையா பேர் வேணும்னு போட்டிருந்தீங்க. எனக்கு ஓகே தான்டா, நான் கண்டிப்பாக வந்துட்டு போடுவேன். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஓகேவா? நான் டெலிகிராமில் அந்த எஃப்எஃப்ஐ கண்டினியூ பண்ணணுன்னா எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அதில் பாதி பேராவது கமெண்ட் பண்ணி இருக்கணும். எனக்கு வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் எப்பவுமே ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். எனக்கு யாரும் கமெண்ட் பண்ணலை, வேறு 5 கமெண்ட் தான் இருக்குது, 6 கமெண்ட் தான் இருக்குன்னா நான் கண்டிப்பாக அடுத்த எபிசோட் போடவே மாட்டேன். நான் வந்து அந்த வீடியோட எண்டிங்லேயும் நான் சொல்லிடுவேன், ஓகேவா? ஏன்னா வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்கன்றனால மட்டும்தான் நான் போடுறேனே தவிர்த்து அதை நான் விட்டுலாம் ட்ராப் பண்ணிடலான்ற ஐடியாவில் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்கன்னும் போது நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். எனக்கு கமெண்ட் வரலைன்னா நான் ஒரு எபிசோட் மட்டும் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன், எனக்கு தெரியாது, ஓகேவா? நான் அதை சொல்கிறதுக்கு தான் பேசணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான்டா, நான் இவ்வளோதான் சொல்ல வந்தேன். டாட்டா பாய். அண்ட் சீக்கிரமாக எல்லாமே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு ரிக்வஸ்டட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த ரிக்வஸ்டிங் வீடியோ எல்லாமே நான் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா, ஓகேவா? டாட்டா பாய்.